ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 11th ஒரே குழப்பம். ஒரு +2 போர்ஷன்ஸ் படிக்கிறதா, இல்லை வந்து ஆனுவல் எக்ஸாமுக்கு படிக்கிறதா. ஆனுவல் எக்ஸாம் வைக்கிறாங்க, அதில் ஃபெயிலான என்ன ஆகும், ரீடைன் பண்ணுவாங்களா, இல்லை வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கு அனுப்பிடுவாங்களா, இல்லை வந்து 9th ஸ்டாண்டர்டு மாதிரி. இப்போ 9th வந்து பாஸ் பண்ணி விட்டு 10th வர்றீங்கல்ல, சரியாக பண்ணியிருக்க மாட்டேங்க, இருந்தாலுமே பாஸ் பண்ணி விட்ருப்பாங்க 10th வர்றீங்கள. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க, எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஆனுவல் எக்ஸாம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது, காமன் ஆனுவல் எக்ஸாம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது 11th ஸ்டாண்டர்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள். ஸோ வீடியோ போடக்கூடாது அப்படின்ட்டுலாம் எனக்கு எண்ணம் கிடையாது. ஏன்னா 12th நீங்கள் தான் என்னை பார்க்க போகிறீங்க. ஸோ அதனால் உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த 12th நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ 11th போர்ஷன்ஸை பற்றி பேசுவோம், 11th விஷயத்தை பற்றி பேசுவோம். ஸோ என்ன மேட்ரு அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பிளான் அண்டு 11th ஃபெயிலான என்ன ஆகும் அதையும் பேசிக்குவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 11th நீங்கள் வந்து குவாலிஃபை எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். என்ன காரணம்னா 11th மார்க் வந்து எங்கேயுமே பார்க்க போகிறது 12th மார்க் தான் வச்சு காலேஜோட அட்மிஷன்லாம் வந்து நடக்கும். 11th மார்க் எங்கேயும் பார்க்க போகிறதில்ல, அதில் ஒரு பெனிஃபிட்டு. பட் 11th நீங்கள் வந்து கிளியர் பண்ணால் தான் 12th போக முடியும். யாருமே வந்து 11th வந்து ஆல் பாஸ்ன்னு சொல்லவே இல்லை. எங்கே சொல்லியிருக்காங்களா 11th வந்து 11th பப்ளிக் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க, தவிர ஆல் பாஸ்ன்னு சொல்லவே இல்லை. ஆல் பாஸ்னால் கட்டாயம் எல்லாருமே பாஸு அப்படிங்கிறது சொல்லவே இல்லை அவங்க. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் எக்ஸாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஓரளவுக்கு நீங்கள் பாஸ் ஆகிற அளவுக்காவது படித்து நல்லபடியாக எழுதுங்க. ஆனுவல் எக்ஸாம் வந்து நல்லா பண்ணுங்கள். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஒரு குவாலிஃபையிங் இல்லை, குவாலிஃபையிங்காவது ஆகணும், ஜஸ்ட்டு பாஸாவது ஆகணும்னு நினைக்கிறேன் நான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு சேஃபர் சைடில் இருந்துக்கோங்க நான் சொன்னேன். இப்போ ஒரு வேளை ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா, ஒரு 50 பேர் படிக்கல கிளாஸில் வேணும்னே 2 பேர்த்து மட்டும் உட்கார வச்சு, ஏன்னா ஸ்கூல் எடுக்கிற முடிவு தான், 2 பேர் 3 பேர் மட்டும் அந்த ஒஸ்ட்டு கேசஸில் இருப்பாங்க சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி யாராவது உட்கார வச்சு நீ 12th எலிஜிபிலிட்டி கிடையாது, நீ வந்து எக்ஸாம் எழுதணும், திரும்ப எக்ஸாம் எழுதணும், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் காமன் ஆனுவல் எக்ஸாம் ஓரளவுக்காவது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ரொம்ப சீரியஸாக எடுக்கலைனாலும் ஓரளவுக்காவது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாத்துக்கும் இருக்க டவுட். அண்ட் ஆனுவல் எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது என்னோட இதுக்கு வந்து, அதாவது அஃபிஷியலாக எனக்கு தெரியல, பட் என்னோடய காதுக்கு என்ன வந்தது அப்படின்னா, மார்ச் 3 வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்துச்சு, தவிர எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் அவங்களே கொஷின் பேப்பர் எடுத்து அவங்களே எக்ஸாம்ஸ் வைக்கிறது உண்டு. காமன் ஆனுவல் எக்ஸாம்னால் கவர்மெண்ட்டே வந்து எல்லா ஸ்கூல்ஸுக்குமே ஒரே கொஷின் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வைக்கிறாங்களா, இல்லை வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் கவர்மெண்ட் கொடுங்க, கவர்மெண்ட் ஸ்கூலை விட்டுருங்க, அவங்களுக்கு எப்படியும் அந்த கவர்மெண்ட் கிட்ட இருந்தால் கொஷின் பேப்பர் வரும், அது பிரச்சனை கிடையாது. இப்போ ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே கொஷின் பேப்பர் அடிக்கிறாங்களா, இல்லை எக்ஸாம் டேட் அவங்களே வச்சுக்கிறாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வேறு இப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் இந்த ஆசிலேஷன்ஸ் எல்லாம் இருக்கனால தான் நான் எதுவுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலை, எதுவுமே நான் உங்ககிட்ட கன்ஃபார்மாக சொல்லலை. அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3 சொல்கிறாங்க. எதுக்குமே உங்கள் கன்ஃபர்மேஷன் உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட கேளுங்க, உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட பேசுங்க, ஓகேங்களா? உங்கள் கிளாஸ் டீச்சர்கிட்டையோ இல்லை உங்கள் டீச்சர்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, ஆனுவல் எக்ஸாம் எப்போ அப்படிங்கிறது கம்யூனிகேட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் தெரிஞ்சவங்க பண்ணுங்கள். அண்ட் கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயும் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது 3 மார்ச் 3 ஆனுவல் எக்ஸாம் வந்து காமன் ஆனுவல்னு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, இல்லை வாட்ஸ்அப்லேயும் தெரிவிங்க, ஓகேவா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சதுன்னா பல பேர்த்துக்கு நான் ஷேர் பண்ணுவேன், அதுக்கு தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் டவுட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, என்ன பிளான்? இப்போ +2 போர்ஷன் நடத்திக்கிட்டு இருக்காங்க சார், இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. கடைசி ப்ராக்டிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் ஆனுவல் எக்ஸாம் படிக்க சொல்லியிருக்காங்க, ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா 11th போர்ஷன்ஸே படிங்கன்னு தான் சொல்லுவேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு 2 வாரம் கூட கிடையாது. அப்போ 2 வாரமாவது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி மார்ச்சில் நடக்க போகிற எக்ஸாமுக்கு ஓரளவுக்காவது போய் பர்ஃபார்ம் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் மேக்ஸ் மாதிரி சப்ஜெக்ட்லாம் ஒரு 30 to 40 50 மார்க்காவது எடுத்து கொஞ்சம் இது பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் ஃபிசிக்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70க்குமே ஒரு 35 40, இப்போ கெமிஸ்ட்ரிலையுமே அப்படி. ஸோ அட்லீஸ்ட் ஒரு பார்டரில் இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்ல மார்க் அப்படிங்கிறது, அதாவது பார்டர் மார்க் வேணாம், ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படியும் முடியலையா, அடுத்து ஜஸ்ட்டு பாஸாவது ட்ரை பண்ணுங்கள். சும்மா வந்து ஃபெயில் ஆகிற மாதிரி எழுதிட்டு வராதிங்க. ஏன்னா இப்போவும் சொல்கிறேன், ஆல் பாஸ்ன்னு அவங்க சொல்லலை. ஸோ அந்த கருத்தும் நான் அவங்ககிட்ட முன்வைக்கிறேன். அதுக்குன்னு பயப்படுத்துறதுக்காகவும் நான் இந்த வீடியோ போடலை. எப்படியும் எனக்கு தெரிஞ்சு பாஸ் பண்ணி விட்றதுக்கு அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது நான் வந்து ஷுவாரிட்டியாக என்னால் சொல்ல முடியல. ஸ்கூலை பொறுத்து மாறும். ஏன்னா அந்த ஸ்கூலில் ஒன்று ஃபெயில் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க பண்ணுவாங்க, அது ஸ்கூலோட இஷ்டம். ஏன்னா இப்போ கவர்மெண்ட் டேக் ஓவர் கிடையாது. கொஸ்டின் பேப்பர் வேணால் கவர்மெண்ட்லேருந்து வருதுன்னு சொல்லலாம், ஆனால் கரெக்ஷன் எல்லாமே உங்கள் ஸ்கூல்லையே தான் இருக்கும். அண்டு உங்களுடைய டீச்சர்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒழுக்கமாக நடந்துக்கிட்டு
ஒழுக்கமாக படிங்க, ஓரளவுக்காவது படிங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மார்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ப்ளஸ் டூ போர்ஷன்ஸை பார்த்துக்கலாம். நம்மளும் ஸ்டார்ட் பண்ணுவோம் சேனலில். அண்ட் நீங்களுமே படிக்கிறதுக்கான முனைப்பில் இருங்க. அண்ட் ஆல்சோ நல்லாவே படிங்க. ஸோ 11th இனி தொடர்ச்சியாக வீடியோ வரும், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எல்லாமே. ஸோ ஆல்ரெடி மேக்ஸு ஃபிசிக்ஸ் போட்டேன்னு நினைக்கிறேன், அந்த கெமிஸ்ட்ரி எல்லாமே வரும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே தேவை. ஏன்னா 12த்துக்குமே நீங்கள் இருந்தால் தான் எனக்கு எல்லாமே. ஸோ அதனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்லாம் க்ளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா 11th பற்றி பேசுங்க ஏதோ சொல்லிகிட்டு இருந்தீங்க. பட் இதை நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். நன்றி.